கோர் ஓட் பேங்க் போனதே கிடையாது இல்லை, கலைஞர் ஆட்சி காலத்தில் போனதே கிடையாது இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா அவர்கள் மேலே கோவமா இருந்தவங்க. நீங்கள் வந்து அந்த திடீர்னு ஒரு ஏதோ சட்டம் கூட அரெஸ்ட் பண்ணாங்க எல்லாத்தையும் ஓட்டுகள் என்னும்போது எப்பவுமே திமுக தான் முன்னிலைன்னு வரும். அதுலயே ஸ்டாலின் காலிங்க, அதுலயே உதயநிதி ஸ்டாலின் பின்தங்கி இருந்தாருங்க, அதுலயே சென்னை ஃபுல்லா காலி ஆயிடுச்சுல. நடந்ததை அவங்க இன்னுமே ரெக்டிஃபை பண்ணணும்னு நினைக்கலையா சார்? இப்ப இவ்வளவு நடந்திருக்குங்கறத நான் அத சொல்றேன்ங்க, ஏத்துக்க மறுக்கறாங்க. 26ல கூட கவனிக்காம அப்புறம் 29ல எப்படி செயல்படுவாங்கன்றது இருக்குல, செயல்படவே முடியாதுல்ல. ஏத்துக்கவே மறுக்கறாங்க, இன்னுமே அவங்க ஏத்துக்க மறுக்கறாங்க. நீங்க உட்கார்ந்து ரியால் ஆமா விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு, நம்ம ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கிட்ட விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு டெய்லி 10 வாட்டி இவங்க எல்லாம் திமுக மாதிரி சொல்ல ஆரம்பிக்கணும். ஏங்க பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறக்கா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. மக்களுடைய மேண்டேட் அது, நம்ம என்ன பண்ண முடியும்? மக்கள் மேண்டேட் கொடுத்துட்டாங்க. அவர் டெய்லி ஆஃபீஸ் போவார், சிஎம்மாக தான் இருக்கார் அவர். இந்த ஆட்சியை 3 மாதம் கூட தாங்காது. நான் சொல்கிறேன், இதே மாதிரி தான் ஒரு ஜோசி சொல்லிட்டே இருந்தார் தினகரன் அவர்கள். என்ன கடைசியா ஏன் ஸ்லீப்பர் செல் இருக்கான், ஸ்லீப்பர் செல் இருக்கான், ஸ்லீப்பர் செல் இருக்கான். 5 வருஷம் 4 வருஷம் எடப்பாடி ஆட்சி நடந்ததா இல்லையா? இன்னைக்கு உங்களோட பொசிஷன் என்ன? இன்னைக்கு பாருங்க, நீங்க இந்த 5 வருஷம் நீடிக்காது, டக்கு டக்குன்னு முடிஞ்சிருங்கிறது. நான் சொல்றேன் அவ்வளோலாம் வேண்டாம். 6 மாசத்துக்குள்ள இடைத்தேர்தல் நடக்க போதில்லை, 6 மாசம் 5 மாசம் நடக்க போதில்லை. இந்த 5 இடைத்தேர்தலில் திமுக எத்தனை ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம்.